பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்த யுகம் தாண்டி அத்தகைய முருகப்பெருமான் கரங்களிலே பிரபஞ்ச ஆட்சி கொடுக்கப்பட்டு தேவர்கள் சித்தர்கள் சூழ முடிசூடி அமர்ந்த திருத்தலமாக திகழ்கின்றது. பரந்தாமனின் 10 அவதார நிலைகளை திருச்சபைக்கு தாரை வார்த்து கொடுத்து பரந்தாமன் அத்தகைய ஏகோபித்த ஏகாதசி திருநாளன்று அது விஸ்வ சிவசபையாக திகழ்கின்றது. முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒரே ஆற்றலாய் அமர்ந்த திருத்தலமாக அது அற்புதமான அத்தகைய சிவலிங்கமாக பிரதிஷ்டை கண்ட நிகழ்வாக அத்தகைய பெரு நிகழ்வாக பெருமகா நிகழ்வாக காணுகின்ற அத்துணை நிலைகளும் பிரபஞ்சத்தை வணங்குகின்ற பிரபஞ்ச ரூபங்களை வணங்குகின்ற பிரபஞ்சத்தின் அனுகிரகத்தை வழங்குகின்ற அற்புத சபையாக திகழ்கின்றது. வந்தோர் வினையறுத்து தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் முன்னிலைகளிலே செய்த அத்தகைய நல்நிலைகள் தேங்கி இருக்கவும் அத்தகைய தீநிலைகள் உயர்ந்து அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு தடையாக எத்தகைய இகலோக வாழ்விற்குண்டான செயல்பாடுகளும் மந்த நிலை கண்டிருக்கின்ற போது அதற்கு மாற்று நிலையாக்கி உயர்வு உன்னத பெருநிலையாய் ஆக்குகின்ற உத்தம பெருஞ்சபை என்கின்ற அற்புதமான அத்தகைய விளக்கத்தையும் வந்தோர் அனைவருக்கும் மீண்டும் தெரிவித்து நற்சபையிலே கொடுக்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத பெருநூலிலே இருந்து சித்தர்களையும் தேவர்களையும் அழைத்து உலாவுகின்ற அற்புத அருள்மொழி கேட்கின்ற பாக்கியம் பெற்று ஒரே சபை இச்சபை என்கின்ற அத்தகைய உயர் உண்மையை உத்தம பெரும் உண்மையை நித்திய சத்திய உண்மையை உலகோர் அனைவருக்கும் பறைசாற்றி அத்தகைய நிலைப்பாடு ஆனது உலகம் முழுவதும் பரவ வேண்டும். அத்தகைய உயர் நிலையானது அத்துணை சீட பெருமக்களுக்கும் முன் செய்த அத்தகைய புண்ணிய நிலையிலே உள்ள குரு நிலைகளை தேடி வாழும் குருமார்களை தேடி அலைகின்ற அத்தகைய நல்ல ஆத்மாக்களுக்கு புண்ணிய ஆத்மாவுக்கு புண்ணிய உயிர்களுக்கு புண்ணிய மானிட நிலைகளுக்கு அத்தகைய நிலையினை பறைசாற்றி நற்சீடர்களை உள்வாங்குகின்ற அத்தகைய நல் பயணமாகவே இத்தகைய பயணம் தொடங்கப்பட்டு அதன் தொடக்க நிலையாக இத்தகைய பஞ்சபூத தலங்களில் ஒரு தலமாக இருக்கின்ற நீர்த்தலத்திலே எறும்பீசன் ஆற்றலாய் அமர்ந்த இத்தகைய வளாகத்திலே அத்தகைய வரலாறுகள் சூட்சம வரலாறுகள் இருக்கின்ற அத்தகைய தன்மையிலே இத்தகைய இடத்திலே உங்களை அனைவரும் சந்திக்கின்ற பாக்கியத்தை பெற்று நீங்கள் அத்தகைய திருநூலை அத்தகைய திருச்சபையின் தொடர்பை காண்கின்ற பாக்கியத்தையும் உங்களுக்கு வழங்கி அற்புதமாக மதிய வேலைக்கு பின்பாக உச்சி வேலைக்கு பின்பாக ஞான நிலையான கேள்விகள் கேட்டமர்ந்திருக்கின்ற சீடர்கள் இன்னும் அவர்களுக்குரிய தனிப்பட்ட அத்தகைய இகலோகத்திற்கு தேவையான பொன்பொருள் பதவி அத்தகைய நிலையிலே கல்வி சிறார்களின் கல்வி நிலைகள் ஊழ்வினை உயர்வினையால் வந்த அத்தகைய கடன் தொல்லைகள் பொருள் இழப்புக்கள் அத்தகைய பீடை என்கின்ற அத்தகைய நோய் நிலைகள் தீரா நிலைகளை தீர்த்து வைக்கும் சபை இச்சபை என்கின்ற அத்தகைய ஊழ்வினைக்குள்ளும் செல்லுகின்ற உயர் நூல் இந்நூல் என்கின்ற விஷயத்தை தெரிவித்து அதன் மூலம் வருகின்ற சீடர்கள் நற்சபையின் தொடர்பாளர்களாக இருந்து நற்சீடர்களை உருவாக்கும் கருவிகளாக மாறுவார்கள் என்ற அத்தகைய நிலையிலே அவர்களுக்கு அத்தகைய சபையில் உள்ள அனுக்கிரகத்தை கொடுத்து 11,000 யுகமாக தவம் இருந்து அத்தகைய வாழை சித்தனுக்குள் புகுத்தப்பட்ட பிரபஞ்ச புண்ணிய ஆற்றலை பகிர்ந்தளித்து வருவோர்களுக்கு அவர்களை நல்நிலைப்படுத்தி உயர்நிலைப்படுத்தி உத்தம பெருநிலைப்படுத்தி ஞானியர்களாகவும் சித்தர்களாகவும் அவர்கள் வினையை அகற்றி அத்தகைய புண்ணிய நிலைகளை புகுத்தி அவர்களை சித்த நிலை காண வைக்கின்ற ஒரே சபை என்கின்ற இச்சபையின் உன்னத வரலாற்றினை உங்களுக்கு பறைசாற்றும் முகமாக அகத்தியன் தொடங்கிய அற்புதமான யுகமாக அகத்தியன் தொடங்கிய பயணமானது இத்தகைய கால் வலிக்க நடந்த அத்தகைய அகத்தியன் இத்தகைய கலியுகத்திலும் மீண்டும் நடக்க தொடங்கி இருக்கின்ற அற்புத பயணமானது தொடங்கி அவன் பின்னே யாம் செல்ல எம் பின்னே நீர் வர அற்புதமாக நற்களி மாறும் என்கின்ற அத்தகைய பிரபஞ்சத்தின் அவாவை உங்களிடம் பகிர்ந்து
நற்சபையில் மீண்டும் சற்சங்க நிகழ்வு தொடங்குகின்றது. இதில் வினை கேள்விகளுக்கு ஊடாக ஆன்மீக இப்போ வந்திருக்கிறவங்க ஆன்மீக நிலை கொண்ட கேள்விகளையும் இடையிடையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிவித்து பயணப்படுவோம். அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. ஐயா, குருமார்கள் அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் அசோகன். சொந்த ஊரில் ஒரு ஏக்கர் பூர்வீக நிலம் இருக்குது. அது எங்கள் அப்பா வழி தாத்தாவோடது. அந்த நிலம் வந்து அம்மாக்கிட்டே இப்போ இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மார்வாடி, எங்கள் அம்மா எழுத படிக்க தெரியாதவங்க, நிலத்தை ஏமாற்றி ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து வாங்கிட்டார். நாங்களும் அந்த நிலம் மீட்கிறதுக்கு 20 வருஷமாக சட்ட ரீதியாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீதிமன்றம் மூலமாக தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. பெரிய கட்சிக்காரங்கள மூலமாக பேசினாலும் அவர் மார்வாடி இறங்கி வரமாட்றாப்புல. எங்களுக்கு எங்கே போனாலும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலைங்கய்யா. இதுலேருந்து நாங்கள் இதை ஜெயிச்சு வெளியில் வரணுன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு சுட்சமோ வழிமுறை இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் அம்மா அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அம்மா தான் ஓனரு. நாங்கள் வந்து நிலம் வந்து எங்கள் அனுபவத்தில் தான் இருக்குது. 20 வருஷமாக அதை கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் ஆமாம், சட்ட ரீதியாக போனோம்னா அவர் வந்து நீதிமன்றத்தில் பணத்தை கொடுத்து எல்லாமே நியாயத்தை விலைக்கு வாங்குறாரு. பெரிய ஆளுங்க மூலமாக வச்சு பேசினாலும் அவர் இறங்கி வரமாட்டுறாப்புல. யார் பேசினாலும் இதுக்கு தீர்வு கிடைக்க மாட்டாங்க. இயல்பான விஷயங்கள் எதுவும் முடியாமல் ஆமாங்க. அதுதான் அண்ணன். சரிங்க. ம், சரி. சரிங்க, சரி. இல்லை, அனுபவ ரீதியாக எங்ககிட்ட தான் இருக்குது. 55 வருஷமாக பூர்வீக நிலம் அது. இல்லை, எல்லாமே லீகலாக பேப்பர்ஸ்லாம் எல்லாமே எங்கள் பேரில் தான் இருக்குது. அவர் முன்பணம் அட்வான்ஸ் கொடுத்துட்டன்றதுக்காக நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த நிலத்தை வந்து எனக்கு பத்திரம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம், எங்களுக்கு வேறு நிலம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். இல்லை இல்லை இல்லை, அம்மா பேரில் தான் இன்ன வரைக்கும் இருக்குது எல்லாமே. இடையூறுகள் சரியாகி அவர் அந்த மனசு மாதிரி நான் பணத்தை வாங்கிக்கிறேன், நிலத்தை விட்டு கொடுத்துட்றேன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர் வாய்ப்பு. என் பேர் அசோகன், கடகராசி, பூச நட்சத்திரம். ஆமாங்க, இன்னைக்கு விலை மதிப்புள்ள நிலம். ஆவடி பக்கம், சென்னை ஆவடி சொந்த ஊர். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லா விஷயம். சரி. அவர் மார்வாடி பேர் பவன்குமார் சேட்டு. கலியுக பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபையில் ஏற்றம் கொண்டு நடைபெறும் பிரபஞ்ச சற்சங்கம நிகழ்வு அச்சபையின் துணை சபையாய், இணை சபையாய், ஏற்றம் கொண்ட கிளை சபையாய் அமையப்பெற்ற சித்தன் உரைத்தவன் அவன் எறும்பீசன் துணையோடு அகிலாவின் அருள் பெற்ற அண்ட பிரம்மாண்ட ஆற்றலோடு இணைந்து பரிணாம நிலையில் காட்சி கொடுக்கும் அற்புத இக்கிளை சபை சற்சங்க நிகழ்வில்
ஏற்றங்கொண்டு வந்தமர்ந்து இகலோகத்தில் ஞான நிலை வினவல்களுக்குரிய விடைகளை பகிர்ந்தளித்த சபைதனிலே அவரவர்களுக்குரிய இகலோக வினை குறித்த விடைகளையும் அகத்தியன் விடைபகிரும் நல்தருணம் இது. அகத்தியனே வந்தமர்ந்து ஆற்றல் கொண்டு இகலோக நிலையில் உழன்று வருகின்ற மானிடர்களை அவள் வினை தீர்த்து ஞான நிலைக்குள் அமிழ்த்து வைத்து அவர்களையும் பிரபஞ்ச மகா சபையோடு இணைத்து நற்கலியுக மாற்றத்திற்குரிய நற்பணி சேவைகளை சிவப்பணி சேவைகளை அரிய ஆற்றல் கொண்டு ஆற்றுவதற்குரிய அரிய முயற்சிதனை மேற்கொள்ளும் நிலையாய் உணர்த்தும் உயர்த்தும் சற்சங்க நிகழ்வு இது. வினாதனை வினவிய சபை தொடர்பாளனே, ஏற்றம் கொண்ட சபை சீடன் சொல் கேட்டு அற்புதமாய் அகத்தியன் வழிகாட்டும் திசையில் செல்கின்ற பொழுது நல்நிலை தொடரும், நல்நிலை மலரும் மிளிரும் இகலோக வாழ்வில் என்று அவன் சொல் கேட்டு வந்தமர்ந்து வினா தொடுத்த சபை தொடர்பாளனே, நல்மதிய நிசிவேளைதனில் ஆற்றலோடு அவரவர்கள் உணவுண்டு அவர்களோடு அவரவர்கள் நல் முன்னோர் மூத்தோர்கள் எல்லாம் சூட்சமமாய் உணவுண்ட அற்புத இவ்வேளைக்கு பிரிதொரு நிலையாய் வந்தமர்ந்து நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அரியதொரு பணியில் வரும் முழுமதி நாளாக வரும் பௌர்ணமி திருநாள் அன்று ஏற்றமுற இச்சபையின் தலைமை சபையாய் விளங்கும் சிவமகா வாழை சித்தன் தன் ஆற்றலோடு அற்புதமாய் அங்கமர்ந்து அருள் பறைசாற்றும் சற்சங்க நிகழ்விலும் கலந்து அருட்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனிலும் கலந்து ஆற்றலோடு சபையில் அமர்ந்து சித்தனோடு உரையாடி சிவசூட்சம நூலோடு உரையாடி வணங்கி வாழ்த்தி அடிபணிவு சரணாகதி நிலையோடு இவ்விடம் ஆற்றல் உள்ளது, எங்கும் ஆற்றல் பறந்துள்ளது, ஆனால் இவ்விடத்தில் அவ்வாற்றலையெல்லாம் சேர்த்து வைத்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மகா ஆற்றல் அமர்ந்துள்ளது என்னும் நிலையோடு தன் சிந்தையில் தனக்குரிய தனக்கு விருப்பமுள்ள சித்தரை நினைந்து ஆற்றலாய் அச்சபை நோக்கி வந்து அமர்ந்து அச்சபையிலே அளவலாவி உணவுண்டு உளவலாவி ஆற்றலாக அன்றைய முழுமதி நன்னாள் அன்று நீர் அச்சபை விட்டு புறப்பட்டு உமது வினவலுக்குரிய அத்தலமதில் உமது பூர்வீக தலம் என்று உணர்த்தும் அத்தலத்தில் சென்று நால் திசையும் அத்தலத்தில் 4 திசைகளிலும் மூளை தலத்திற்கு சென்று உமது கைக்கு ஒரு பிடி மண் 4 தலத்திலும் அத்தலத்தில் 4 மூலைகளிலும் ஒரு கைப்பிடி மண், ஒவ்வொரு தலத்தில் ஒரு கைப்பிடி மண் எடுத்து அதனை ஓர் மஞ்சள் தோய்ந்த வெண்மை துணியில் சுற்றி அற்புதமாக உமது நட்சத்திர எண்ணிக்கை வருகின்ற எண்ணிக்கையில் 1 ரூபாய் நாணயத்தினை அம்முடிச்சினில் உள்வைத்து உமது இல்ல பூஜை அறைதனில் வைத்து வணங்கி ஓர் முழுமதி நன்னாளில் எதிர்வரும் முழுமதி நன்னாளில் சபை நோக்கி வந்து வணங்கி இச்செயலை செய்து அற்புதமாக மறுமுழுமதி நன்னாள் வருகின்ற நாள் வரை அதிகாலை வேலைதனில் ஆற்றலாக பிரம்ம முகூர்த்த வேலைதனில் உமது தலமதில் இருந்து எடுத்த அம்மண்ணில் அத்தகைய முடிச்சு போடப்பட்ட அத்தூசை முன்பாக வைத்து உமது இல்லத்தில் வைத்து சபை நோக்கி நின்று சபையிருக்கும் தென்பொதிகை தலமாம் தென் திசை நோக்கி நின்று ஆற்றலாக அகத்திய நாமத்தினை 3 முறை உச்சரித்து 21 முறை ஓம் அகதீசாய நமக என்ற உரைதனையும் உச்சரித்து உமது குலதெய்வ நாமத்தையும் ஒன்றாக இணைத்து உச்சரித்து அற்புதமாய் நீர்
வரும் முழுமதி நன்னாளிலிருந்து அச்செயலை தொடங்கி எதிர்வரும் முழுமதி நன்னாளுக்குள் படிப்படியாக தொடர்ச்சியாக நீர் வழிபாட்டு முறைகளை கையாண்டு எதிர்வரும் முழுமதி நன்னாளன்று நடைபெறுகின்ற பிரபஞ்ச கோமாதா பூஜைதனையும் கண்டுகளித்து அன்றைய நாள் நடைபெறுகின்ற பிரபஞ்ச கோமாதா பூஜை அபிஷேக நெய்வேத்திய ஆராதனை நிகழ்வுகளுக்குரிய கைங்கரியத்தினை உமது கரத்திலிருந்து சித்தன் கரத்தில் கொடுத்து அகத்தியன் காலடியில் சமர்ப்பித்து அற்புதமாக இக்கைங்கரிய ஆகம நிலைதனை நீர் ஏற்று முழுமதி நன்னாள் அன்று இத்துணையும் நடந்தேறிட அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி அத்துணை நாளுக்குள் மாற்ற நிலைகள் படிப்படியாக தொடர்ச்சியாக நீர் சபையோடு தொடர்பில் இருந்து அற்புதமாய் கிளை சபையோடும் தொடர்பில் இருந்து ஆற்றலோடு வளம் வர முழு நம்பிக்கை நிலையோடு சரணாகதி நிலையோடு என்பது யாம் அகத்தியன் தெளிவுற உரைக்கின்றோம். இதில் ஏது சலனம் எச்சலனமும் கொள்ளாது அற்புதமாய் வளம் வர நீர் உமது காரியத்தினை ஆற்றி வர அந்நிலை படிப்படியாக வினைகளைந்து அது மாறும் நிலை உயரும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். உரைத்த உரை கூற்றினை தெளிவுற சீடர்களிடம் கேட்டு பெற்று அற்புதமாக யாம் உரைத்த ஆகம நிலையோடு உமது ஆழ்நிலை மனதில் நீர் கொண்டிருக்கும் சரணாகதி நிலையும் இணைந்தவாறு பயணப்படுகின்ற பொழுது அற்புதமாக நல்நிலை தவழும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றார்.